வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை சாதாரண கதை அல்ல. இந்த கதையை முடித்த பிறகு தனிமை என்ற சொல்லை நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அதை நீங்கள் உங்கள் மிகப்பெரிய வலிமை என்று உணர்வீர்கள். ஆகையால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய ஞானி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஒரு மன்னன் தனது 12 வயது மகனை அந்த ஞானியிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார். தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்ட அந்த குழந்தை ஊருகி அழ ஆரம்பித்தான். அப்போது ஞானி சொன்னார், மகனே, மனிதன் தனியாகத்தான் பிறக்கிறான், தனியாகத்தான் செல்கிறான். இந்த உண்மையை விரைவில் புரிந்தவன்தான் ஞானத்தை அடைகிறான். ஒரு நாள் ஞானி அந்த சிறுவனை ஒரு மலைக்கு அழைத்து சென்று கூறினார், இன்றிரவு இங்கு மறைந்து அமர்ந்து ஒரு கழுகை கவனித்து பார், காளை ஆடுகளையும் கவனித்து பார். அந்த இரவு சிறுவன் பார்த்தான். கழுகு அமைதியாக வந்தது. ஒரே ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்தது. புயலையும் பொருட்படுத்தவில்லை. தனியாகவே வேட்டை செய்தது. காலை அவன் ஆடுகளை பார்த்தான். அவை எப்போதும் கூட்டமாக, ஆனால் ஆபத்து வந்ததும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசை. அடுத்த நாள் அந்த சிறுவன் சொன்னான், கழுகு கூட்டமாக வாழாது, அதனால் உயரத்தில் பறக்கிறது. அது இலக்கை மட்டும் பார்க்கிறது. கவனம் சிதறாது. அது புயலை தவிர்க்காது. அதற்கு மேலே பறக்கிறது. அது வசதியில் சிக்காது. தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களோடு இருங்கள் அல்லது தனியாக இருங்கள். ஞானி பின்னர் சொன்னார், அனைவருடனும் இரு, ஆனால் உள்ளுக்குள் தனியாக இரு. நீ மனிதர்களை விட்டு ஓடினால் தனிமை கிடையாது. உன் மனதில் யாருமில்லாத நிலைதான் உண்மையான தனிமை. தனியாக வாழ்பவர்களிடம் இருக்கும் 7 அற்புத குணங்கள்: சுய விழிப்புணர்வு, எதிர்மறை எண்ணங்கள், குறைவு ஒழுக்கம் மற்றும் தன் நிறைவு, ஆழமாக சிந்திக்கும் திறன், தனித்துவமான ஆளுமை, குறைந்த நண்பர்கள் ஆனால் உண்மையான உறவுகள், மன வலிமை மற்றும் உணர்ச்சி வலிமை. பிரகாஷ் என்ற ஏழை ஒருவர் குருவிடம் கேட்கிறார், ஏன் சிலர் செல்வந்தர்கள், சிலர் வறுமையில்? குரு சொல்கிறார், பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்குத்தான் பணம் வருகிறது. அதற்கான 13 விதிகளை குரு சொல்கிறார். தோல்வியை ஏற்காதே, பிறர் சொற்களை கேட்டு சோர்வடையாதே, அபாயத்தை ஏற்க கற்றுக்கொள், தன்னம்பிக்கை வளர்த்து பெரிய இலக்கு பிடித்த வேலையை செய், முக்கிய வேலையை முதலில் செய், முழு கவனம் செலுத்து, உழைப்பு பிளஸ் அறிவு, தவறுகளில் இருந்து கற்று புதிய திறன்கள் கற்று வாழ்க்கை இலக்கு அமை, பிறருக்கு உதவி செய். நாம் துயரப்படுவதற்கு காரணம் மனிதர்கள் அல்ல, அவர்கள் மீது உள்ள பற்றுதல் தான். நீங்கள் தனியாக இருக்க கற்றுக்கொண்டால் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதியாக இருக்க முடியும். கூட்டத்தில் வாழ கற்றவன் சாதாரணவன், தனிமையில் வாழ கற்றவன் சக்திவான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதவும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த கதையுடன் சந்திப்போம்.